பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் வலுவாய் துணிக்கும் 7ஆம் எக்கால சத்தம், பயப்படாதிருங்கள், இதோ சர்வ சிருஷ்டிக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்களவர்களே, நீங்கள் எல்லோரும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட காலத்தை தாண்டியும் ஸ்தோத்திரிக்கப்படுகின்ற சர்வ வல்லமுள்ள மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். சர்வத்தையும் வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு எபிரேயர் 11:1 வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதலை தந்தருள்வார். கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. யார் அந்த மகிமையின் பிதா? பகுதி 34. கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்களே, ஆண்டவரும் சர்வவல்லமுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையினால் உங்களுக்கு அவர் மேல் உண்டான விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்ற எந்த ஆத்மாவும் கிருபையின் ரூபமானவரின் மகிமையை அடையும் பொருட்டாக கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்களாகிய எங்கள் அப்போஸ்தலர் நித்திய சுவிசேஷத்தினாலே கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமைக்குள் பிரவேசிக்கும் ரட்சிப்பை நீங்களும் அடையும்படியாக கர்த்தரால் அழைக்கப்பட்டும் காணாமல் போன ஆடுகளை முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படி சத்தியமாகி அவரை வேத வாக்கியத்தில் தேடுகின்ற எந்த ஆத்மாவுக்கும் வெளிப்படுத்தி அறிவிக்க உன்னதத்திலிருந்து அடிமை அனுப்பப்பட்டதால் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியும் சர்வமான மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியே அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய சிலோவாம் பவுல் கிருபையானவரின் மகிமையோடு கூட உங்கள் ஆத்மா ஒப்புரவாகும்படி உங்களுக்கு கடந்த 33 செய்திகளில் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கின்றவராகிய மகிமையின் பிதாவான கிறிஸ்து என்ற மெய்ஞானத்தையும் புத்தியையும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாக சகலருக்கும் அறிவித்து வருகின்றேன். இன்று 34வது செய்தியில் மகிமையின் பிதாவை குறித்து மகிமையின் வார்த்தையும் கர்த்தருமாகிய கிறிஸ்து தரும் எச்சரிக்கையையும் நித்திய ஜீவனூட்டும் செய்திக்கு மீண்டும் நாம் செவி கொடுப்போம். இன்றைய செய்தியை நீங்கள் கேட்கும் முன்பாக உங்களுக்கு அதிமுக்கியமான ஒன்றை ஞாபகமூட்டும்படி ஏவப்படுகின்றேன். ஏன் மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தமான அனுப்பப்பட்டவர்களாகிய அப்போஸ்தலர்களின் உபதேசத்தை அநேகரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, அதாவது அப்போஸ்தலர்களின் அப்பம்பிக்குதலில் பங்கு கொள்ள முடியவில்லை என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கின்றேன். இது உங்களுக்கு விளங்கும்படியான எக்கால சத்தமாக இருக்க மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இயேசுவிடம் மன்றாடுகின்றேன். ஆமேன். 1 கொரிந்தியர் 11:23-31 வசனங்களில் சகலருக்கும் கற்பிக்கப்பட்டபடி பிற்கப்படும் கர்த்தருடைய சரீரமும் அப்பமுமான வேத வார்த்தையும் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய இரத்தமாகிய புதிய உடன்படிக்கையும் நிறைவாக 12 கூடைகளாகிய அப்போஸ்தலர்களிடத்திலும் 7 கூடைகளாகிய கர்த்தருடைய முகத்தின் மகிமையின் பேரொளியை மனுஷர்களுக்கு வெளிச்சமாக பிரதிபலிக்கும் சபைகளிடத்திலும், அதாவது கர்த்தரின் 7 கண்களும் ஆவிகளுமான அனுப்பப்பட்டவர்களாகிய எங்களிடம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பிட்டு, அதாவது அந்த வார்த்தைக்குள்ளிருக்கின்ற அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி உங்களுக்கு உணரும்படி அறிவிக்கின்றோம். அதை கேட்டு உணர்வதால் அவருடைய வார்த்தை என்ற கர்த்தருடைய சரீரமாகிய அப்பத்தை புசித்து அதை உங்கள் ஆவியாத்துமா சரீரத்தில் நிறைவேற்றுவதால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். திருவிருந்து என்று உங்களால் இன்று சொல்லப்படும் கர்த்தராகிய வார்த்தை என்பவரின் பந்தியை நித்தியமாக மகிமையின் கர்த்தரே தன்னுடைய சீஷர்களுக்கு தருகின்றார். அன்றும் இன்றும் இனி என்றென்றும் பெற்றுக்கொள்ளுகின்றவர்கள் அப்போஸ்தல விசுவாசத்தை உடையவர்களாக இருந்ததினால், அதாவது பெற்றுக்கொள்ள பாத்திரமாக இருந்தபடினால் அது அவர்களை பூரணமாக்கிற்று. எப்படி என்றால், கர்த்தர் தன்னுடைய சரீர மரணத்தால் அவருடைய கட்டளையின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படிந்த என் பாவத்தை ஜெயித்து என் ஆத்தும மரணத்தை அழித்து என் ஜீவனை அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட அமரச் செய்து எனக்குள் அவர் பரிசுத்த ஆவியாக வாசமாயிருப்பதினால் என்னை அவருடைய நித்திய ஜீவனுக்குள்ளாக்கியதை சகலருக்கும் நான் அறிவித்துக் கொண்டிருப்பது போல, இப்படி கர்த்தரின் பந்தியை பெற்றுக்கொண்ட எவனும் என்னைப் போல, ஆதி அப்போஸ்தலனைப் போல, ஒரு தூதனைப் போல இயேசுவே கிறிஸ்து என்றும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் அறிவித்து கொண்டே இருப்பான். இவர்களே கர்த்தரின் பந்திக்கு பாத்திரமானவர்கள். இப்படி பாத்திரமானவர்களுக்கு பரத்திலிருந்து கர்த்தரே பந்தி தருகின்றார். கர்த்தரின் பந்திக்கு பாத்திரமாகாதவர்களோ, அதாவது வேத வாக்கியத்தின்படி விசுவாசத்தில் பூரணராகாமல் எவன் அபாத்திரமாக
புதிய உடன்படிக்கை என்ற கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகின்றானோ அவன் கர்த்தருடைய வார்த்தையாகிய சரீரத்தையும் அதன் மறைவான மன்னாவாகிய உபதேசமான கர்த்தருடைய இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே வேத வாக்கியத்தின்படியான விசுவாசம் உள்ளவனோ என்று சோதித்தறிந்து புதிய உடன்படிக்கையாகிய இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் எபிரேயர் 11:1 விசுவாசம் இல்லாததால் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகின்றான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் திருவிருந்தாகிய கர்த்தரின் பந்தியை நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். முன்பாக 1 கொரிந்தியர் 10:21 உங்களுக்கு எச்சரித்ததை நினைவூட்டுகின்றேன். நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும், அதாவது அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்திலும், பேய்களுடைய பாத்திரத்திலும், அதாவது நியாய பிரமாணம் போன்றதொன்றை தங்கள் கிரியைகளினாலும் உபதேசங்களினாலும் உங்களுக்கு போதித்து கர்த்தரால் அழைக்கப்பட்ட உங்களை தங்களுக்கு அடிமைகளாக்கி தங்களிடத்தில் இல்லாத ஆவியையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தருவதாக பொய்ப்போதகம் செய்து தங்களை போதகர் என்று சொல்லுவதால் தங்களை தாங்களே கிறிஸ்து என்று அறிவிக்கும் பேய்களிடம் நீங்கள் பானம் பண்ணக்கூடாதே. உணர்ந்து கொண்டீர்களா? ஆம், நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவரை மகிமையின் பிதாவாக இறுக பற்றி கொண்டிருக்கின்றவர்களே, உங்கள் மேல் லூக்கா 22:30 பரிபூரணமாக நிறைவேறுவதாக. ஆமீன். நன்றாய் கேளுங்கள். மகிமையின் பிதாவினால் அழைக்கப்பட்டவர்களே, முதலாவதாக காணக்கூடிய ரூபமான வார்த்தையானவரிடத்தில் வாருங்கள். அவருடைய உவமையின் உபதேசத்தின் ஒரு பகுதியாகிய யோவான் 6:40-63 உங்கள் வேதாகமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அவரோடு கூட தமிழித்து அமர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஒருவராய் காணக்கூடாத மகிமையின் பிதாவாகிய வார்த்தையானவரின் சித்தத்தை நீங்களும் உணர்ந்து கொள்ளும்படி சிலோவாம் பவுல் என்ற இந்த கர்த்தருடைய அடிமையின் சத்தம் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாக உங்களுக்கென்று கர்த்தர் தரும் பந்தியாக, உங்கள் வார்த்தையின்படி கர்த்தர் தரும் திருவிருந்தாக கர்த்தரால் இப்பொழுதே வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆமேன். மகிமையின் கர்த்தராகிய வார்த்தையானவர் நமக்கு யோவான் 6:40-41 வெளியரங்கமாக அறிவிக்கின்றதை கவனியுங்கள். பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் தருகின்றவரே மகிமையின் பிதாவென்பதை வேத வாக்கியங்களின்படி அவரிடத்தில் கற்றுத்தேறி அந்த விசுவாசத்தில் கடைசி வரை நிலைத்திருக்கின்றவன், அதாவது பின் வந்த எந்த சத்துருவின் தந்திரத்தையும் கர்த்தருடைய வல்லமையால் அவருடைய கிருபையினால் வீழ்த்தி இயேசுவே கிறிஸ்து என்றும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் இடைவிடாமல் அறிவிக்கின்றவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவர் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய, அதாவது கிறிஸ்துவனுடைய மகிமையின் சித்தமாயிருக்கிறது என்று கர்த்தராகிய கிறிஸ்து வெளிப்படுத்துகின்றார். இங்கே தொடர்ந்து அவர் வெளிப்படுத்துகின்றதை கவனியுங்கள். விசுவாசத்தால் என்னுடைய மகிமையை கண்டு பிரமித்து என்னிடத்தில் வராவிட்டால் அந்த ஆத்மா ஒருபோதும் கிருபையினிடத்தில் வராது. அப்படி வருகின்ற எந்த ஆத்மாவும் அவரவருடைய மாம்சத்தின்படியான வாழ்வின் கடைசி நாளில் ஸ்தேவானை எழுப்பினது போல எழுப்புவேன் என்று சர்வ வல்லவர் காலத்தை தாண்டிய தேவ ரகசியத்தை விசுவாசிக்கின்ற எந்த ஆத்மாவுக்கும் அறிவிக்கின்றார். விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகின்றவர்கள் எல்லோரும் மகிமையின் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே, நன்றாக கவனியுங்கள். ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்று உவமையின் உபதேசத்தை வைக்கின்றார். உணர்ந்து கொண்டீர்களா? ஆம், மகிமையின் பிதாவினிடத்தில் சத்தியத்தை கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் கிருபையில் நிலைத்திருக்கிறான் என்று உங்களை தன்னிடத்தில் உறுதிப்படுத்துகின்றார். இதையே முன்பாக மிகவும் சுலபமாக உணரும்படி மத்தேயு 11:28-29 நான் என்று தன்னுடைய மகிமையை காண்பித்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று தன்னுடைய காணக்கூடிய ரூபத்தையும் காண்பித்து உபதேசிக்கின்றதை நன்றாக கவனியுங்கள்.
என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, அதாவது கிரியைகளினால் உண்டாகிற நீதியாகிய நியாயப்பிரமாண சுமையை விட்டுவிட்டு விசுவாசத்தால் உண்டாகும் தேவநீதியாகிய என் விசுவாச பிரமாணமாகிய சுமையை, அதாவது சிலுவையில் நான் சுமந்து உங்களுக்காக முடித்ததினால் லேசாகி போன லகுவான சுமையான என் வழியாகிய சுமையை, அதாவது நித்திய ஜீவ பிரமாணமாகிய புதிய உடன்படிக்கை என்ற பரத்துக்கான ஒரே வழியை சுமந்து கொண்டு சத்தியத்தை சத்தியமாகிய என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று என்னை வார்த்தையினால் ஜனிப்பித்த மகிமையின் பிதா உங்களையும் அழைக்கின்றார். இங்கே உங்களுக்கு உணர்ந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்ட உபதேசம் என்னவென்றால், கிருபையின் ரூபமாக வெளிப்பட்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மத்தேயு 11:28-29 வசனங்களில் உபதேசித்தவர், என் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்று மீண்டும் யோவான் 6:45 விசுவாசத்தில் தேறியவர்களுக்கு உபதேசிக்கின்ற பொழுது, கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொள்கிறவன் பிதாவினிடத்தில் தான் கற்றுக்கொள்கிறான் என்று வெளியரங்கமாக அறிவிக்க காரணம், யோவானை கொண்டு கர்த்தர் அறிவித்த சுவிசேஷத்தை வாசித்து உணர திராணியுள்ளவர்கள் நானே பிதா என்று உணர்ந்திருப்பார்கள் என்பதை வெளியரங்கமாக அறிவிக்கின்றார். ஏனென்றால் இப்படி கர்த்தரை அறிவிக்கின்ற அறிவில் பூரணமானவர்கள் அப்போஸ்தல பணி செய்ய ஆயத்தமாகும்படி தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் செயல்பட வேண்டிய நடைமுறைகள் யோவானை கொண்டு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்திற்கு அடுத்தபடியாக கர்த்தரால் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ அதையும் ஒரு வாசிக்க வேண்டிய புத்தகம் என்று எண்ணி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசங்களை உணராமல் அறியாமல் மாம்சத்தில் மனப்பாடம் செய்து ஒப்பித்து மகிழ்ந்து கடந்து போய் இடர்களுக்கான கல்லாகிய கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் இடறி நொறுங்கி போகின்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? முன்னறிவிக்கப்பட்டபடி கர்த்தருடைய பந்தியில் நிலைத்திருந்து உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். மனுஷ உருவத்தில் இருக்கும் பேய்களின் பந்தியில் கலவாதிருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கும் தன்னை வெளிப்படுத்தும்படி உங்களால் உணர்ந்து கொள்ளவும் கற்பனைகளை அவருக்குள் நிறைவேற்றுவதனால் பூரணராகவும் செய்வார். நீங்கள் யாருடைய பந்தியில் இருக்கின்றீர்கள்? கர்த்தர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கும் சமீபித்திருக்கின்றது. ஆமேன். 1 பேதுரு 1:17 கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு பயப்படுவதாகிய விசுவாசத்தால் அதற்கேற்ற கிரியைகளினால் அவரை மகிமையின் பிதாவாக தொழுது கொள்வதால் மகிமைப்படுத்துங்கள். மகிமையின் பிதாவும் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சர்வத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்திருக்கின்றவராகிய கர்த்தராகிய கிறிஸ்துவையே பிதாவாக தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டதை கர்த்தருடைய சித்தத்தின்படி சபையானவர்களுக்கு பரலோகத்தின் மத்தியில் பறந்தறிவிக்கும் தூதனாக கர்த்தரால் பூமி எங்கும் அனுப்பப்படுகின்ற கர்த்தரின் கண்களான 7 ஆவிகளில் ஒன்றாயிருந்து அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை அவருடைய சித்தத்திற்கு சத்தமாக இருந்து மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றேன். கர்த்தருடைய ஆவி சபைகளுக்கு சொல்லுகின்றதை கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன். சர்வத்திலும் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞான உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான மகிமையின் பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நித்திய நித்தியமாக உண்டாவதாக. ஆமேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமேன். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் என்றென்றைக்கும் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14:7-11 வசனங்களில் எழுதப்பட்டபடி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நேரடியாக நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 வெளிப்படுத்தப்பட்டபடி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் காணாததும் காணக்கூடாததுமாகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45:24 வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்தில் நிச்சயமுள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும்
ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிக்கப்படுகின்ற உங்கள் அனைவரோடும் கூட இம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமேன். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமேன்.